கேரளாவை சேர்ந்த மாணவர் மிகிர் முகமது தற்கொலை தொடர்பாக சமந்தா காட்டமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. கேரளாவில் சக மாணவர்களால் கிண்டல் கேலிக்கு ஆளான 15 வயது மாணவர் மிகிர் முகமது தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை குறித்து பல்வேறு தகவல்கள் இணையத்தில் வெளியான வண்ணம் உள்ளது. கொடூரமான துன்புறுத்தல் தான் தன்னுடைய மகனை மரணத்தை நோக்கி தள்ளியதா அவருடைய தாயார் குற்றம் சாட்டியிருக்காரு. தன்னுடைய மகன் மிகிர் அகமதுவை அடித்து துன்புறுத்தி இழிவான வார்த்தைகளால் திட்டி கழிப்பறை இருக்கைய நக்க கட்டாயப்படுத்தியதா மிகிர் அகமதுடைய தாயார் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த விவகாரத்தில் போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ஆனால் மிகிருடைய தாயார் தன்னுடைய மகனின் மரணம் குறித்து உடனடி மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்த கோரி முதல்வர் பினராயி விஜயன் அலுவலகத்திற்கும் கேரள காவல்துறை தலைவருக்கும் கடிதம் எழுதியதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 15ஆம் தேதி கொச்சின் நகரின் திரிபுனிதாரா பகுதியில் உள்ள அவங்களுடைய குடியிருப்புடைய 26வது மாடியிலிருந்து குதித்து 15 வயதேயான மிகிர் தற்கொலை செய்து கொண்டார். சிறுவன் மிகிருடைய மரணத்தை அடுத்து மிகிர் ஏன் இவ்வளவு கடுமையான முடிவை எடுத்தார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள நானும் என் கணவரும் தகவல்களை சேகரிக்க தொடங்கினோம் அப்படின்னு அவருடைய தாயார் குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய நண்பர்கள் பள்ளி தோழர்களுடனான உரையாடல்கள் மூலமாகவும் சமூக ஊடக செய்திகளை படிப்பதன் மூலமாகவும் அவர் அனுபவித்த கொடூரமான யதார்த்தத்தை நாங்கள் அறிந்து அதிர்ச்சியுற்றோம் அப்படின்னு மிகிருடைய தாயார் ராஜ்னா சொல்லியிருக்காங்க. மிகிர் பள்ளியிலும் பள்ளி பேருந்திலும் ஒரு மாணவர் குழுவால கொடூரமான ராகிங், கொடுமைப்படுத்துதல் மற்றும் உடல் ரீதியான தாக்குதலுக்கு ஆளானார் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அவருடைய தாயார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் சேகரித்த சான்றுகள் நெஞ்சை உறைய வைப்பதாக உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டுள்ள அந்த தாயார் மிகிரை மிக மோசமாக தாக்கியுள்ளனர், இழிவான வார்த்தைகளால திட்டியிருக்காங்க, நினைத்து பார்க்க முடியாத அவமானத்தை தாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என ராஜ்னா பதிவு செய்திருக்காங்க. மரணத்திற்கு பிறகும் அவர்கள் அதை கொண்டாடியிருக்காங்க. தற்போது இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி உத்தரவிட்டுள்ளார் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து பல பிரபலங்களும் கண்டனம் தெரிவித்து வராங்க. இதை பற்றி சமந்தா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் 2025 வந்துருச்சு, ஆனாலும் மற்றும் ஒரு பிரகாசமான இளைஞருடைய உயிரை நாம இழந்துட்டோம். வெறுப்பும் விஷமும் நிறைந்த சிலர் ஒருவரை விளிம்புக்கு தள்ளியிருக்காங்க. அவர்களால் அந்த உயிர் பறி போயிருக்கு. கொடுமைப்படுத்துவது, துன்புறுத்துவது, ராகிங் செய்வதெல்லாம் தீங்கில்லாத சம்பிரதாயங்கள், சடங்குகள் மட்டுமல்ல அப்படிங்கிறத மிகிருடைய துயர மரணம் நமக்கு அழுத்தமா நினைவூட்டியிருக்கு. அவை மன ரீதியான, உணர்வு ரீதியான, சில நேரங்களில் உடல் ரீதியான வன்முறையும் கூட. நம்மிடையே கடுமையான ராகிங்க்கு எதிரான சட்டங்கள் இருக்கு. ஆனாலும் நம்முடைய மாணவர்கள் அவங்க பிரச்சனையை பற்றி வெளியே சொல்ல முடியாமல் மௌனமா அவதிப்படுறாங்க. துணிந்து பேச பயப்படுறாங்க. விளைவுகளை நினைத்து பயப்படுறாங்க. யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு பயப்படுறாங்க. நாம் எங்கே தோற்று போய் கொண்டிருக்கிறோம்? இதற்கு அனுதாபங்கள் மட்டும் போதாது, நடவடிக்கை வேண்டும். அதிகாரிகள் இந்த பிரச்சனையின் வேறு வரை செல்வார்கள் என்று நம்புகிறேன். உண்மை இந்த அமைப்பால் மௌனமாக்கப்படாது என்று நம்புகிறேன். மிகிருக்கு நீதி தேவை. அவன் பெற்றோருக்கு இதை பற்றிய சரியான முடிவு தேவை. கடுமையான உடனடி நடவடிக்கை வேண்டும். என்னை பின்தொடரும் அனைத்து இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது இதுதான். உங்கள் கண்முன்னால் துன்பங்கள் நடந்தால் துணிந்து பேசுங்கள். பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவு கொடுங்கள். அமைதியாக இருந்து இத்தகைய கொடுமைகளை எத்தனை காலம் அனுமதிப்பது? நீங்கள் துன்புறுத்தப்பட்டிருந்தால் உதவியை நாடுங்கள். எப்போதுமே இதற்கு ஒரு தீர்வுண்டு. நம் குழந்தைகளுக்கு பயத்தையும் சரணடைவதையும் அல்ல, கருணையையும் பச்சாதாபத்தையும் நாம் கற்றுத்தருவோம். மிகிரின் மரணம் நம்மை விழித்தெழ வைக்க வேண்டும். அவனுக்கான நீதி கிடைக்கும் போது மற்றும் ஒரு மாணவனுக்கும் அந்த துன்பம் நிகழாது என்பது உறுதியாகும். நாம் அவனுக்கு இதையாவது செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார் சமந்தா.